ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி பார்த்திங்கன்னா தினை அரிசி கொள்ளு சேர்த்து ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ஒரு இட்லி தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் ரெசிபியான இந்த கொள்ளு ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் 1 கப்பு அளவுக்கு தினை அரிசி எடுத்துக்கிறேங்க. அதே கப்புலேயே 3/4 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே கப்புலேயே மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே கப்புலேயே 1/4 கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. இது ரெண்டையும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சாதான் கொள்ளு நமக்கு நல்லா அரைப்பட்டு வரும். இப்போ நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு ஊறி வரணுங்க. இப்போ நம்ம கையில் எடுத்து நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா கொள்ளு உடஞ்சி வரணும். இப்போ ஊற வச்ச எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிடலாம். நம்ம இதே மாவு வச்சு இட்லியும் செய்ய போகிறோம். அதனால் ரொம்ப ஃபைனாக இல்லாமல் கொஞ்சம் நரன்னு இருக்கிற ஸ்டேஜுக்கு அரைச்சிக்கலாம். நம்ம நார்மலாக இட்லி மாவுலாம் அரைப்போம்ல, அந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஸ்டார்டிங்லேயே ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. இப்போ நான் பேட்சாக பிரித்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டு இதை மூடி போட்டு ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாவை ஓவர் நைட் புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நமக்கு மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு பொங்கி வந்தால் தான் இட்லியில் நமக்கு ஓரளவுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ரொம்ப அடித்து கலக்கிற வேணாம். இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இதிலேருந்து ஃபஸ்ட்டு இட்லி செஞ்சிடலாம். நம்ம மாவை ரொம்ப அடித்து கலக்கணும் அப்படின்னா கீழே தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம மாவை சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வேக வச்சிடலாங்க. நார்மலாக ஒரு 10 நிமிஷம் நம்ம இட்லி வேக வைக்கிறோம் அப்படின்னா அதை விட ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே வேக வைங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா துணியிலலாம் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வருங்க. இது நம்ம அந்த இட்லியை கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே சாப்பிடணும். ஆறிடுச்சுன்னா நமக்கு கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். இப்போ சூடான தோசைக்கல்லில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். தோசையுமே நல்லா ஊற்ற வருங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதில் நம்ம கொள்ளு சேர்த்துருக்கனால கலர் நல்லா இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வரும். இந்த கொள்ளு தோசை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லதுங்க கொள்ளு. வாரத்தில் 2 நாளாவது கொள்ளை சேர்த்துக்கோங்க. ஈஸியாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். டயபெட்டிஸுக்கும் ரொம்ப நல்லது. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இட்லி தோசைக்கு நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை தேங்காயெல்லாம் சேர்த்த ஒரு தேங்காய் சட்னி தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ரெண்டுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மில்லட்ஸ் வச்ச ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குங்க. கம்பு, குதிரைவாளி, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, இது மாதிரி நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் சேனலில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.